முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு அதிமுகவில் ஒவ்வொரு நாளுமே ஏதாவது ஒரு புது பிரச்சனை முளைச்சிட்டே தான் வந்துச்சு. ஓபிஎஸ் தர்மயுத்தம், சசிகலா டிடிவி தினகரன் நீக்கம்னு பல பிரச்சனைகள் வந்துச்சு. இந்த நிலையில சமீபத்துல அதிமுகவில் மிகப்பெரிய அரசியல் பிளவுனா செங்கோட்டையன் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டதுதான். எடப்பாடி பழனிசாமி முதல்வர் ஆவதற்கும் செங்கோட்டையனும் ஒரு காரணம்னு சொல்லப்படுது. 2021 சட்டமன்ற தேர்தலையும் சரி, 2024 மக்களவை தேர்தலையும் சரி, அதிமுக தோல்வியை சந்திச்சிச்சு. இந்த நிலையில கட்சியில் இருந்து பிரிந்து சென்றவர்களை ஒன்று சேர்க்க வேண்டும் அப்படின்னு கோரிக்கை வலுத்து வந்துச்சு. அதே கோரிக்கையை முன்வச்சு பேசிய செங்கோட்டையன் இப்போ அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டிருக்காரு. அதே கையோட அவர் நேரா போயிட்டு தாவேகாவில் இணைஞ்சிருக்காரு. அதிமுகவில் அதிருப்தி தலைவர்களை ஒருங்கிணைச்சு எடப்பாடிக்கு நெருக்கடி கொடுக்க செங்கோட்டையன் திட்டமிட்டு வருவதாகவும் சொல்லப்படுது. அதுவும் நாமக்கலை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் தங்கமணி எடப்பாடி பழனிசாமி மீது அதிருப்தியில் இருப்பதாகவும் சொல்றாங்க. ஆனா திருச்சியில எடப்பாடி பழனிசாமி கூட்டத்துல தங்கமணி பங்கேற்றிருந்தாரு. குறிப்பா அதிமுக பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் நிலையில அதுல வாசிக்கப்பட இருக்கும் தீர்மானங்கள் தயாரிப்பு பணி கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி அதிமுக அலுவலகத்துல நடந்துச்சு. அதுல சி.வி. சண்முகம், கே.பி. முனுசாமி, ஜெயக்குமார் உள்ளிட்ட பலர் அந்த குழுவுல இருந்திருக்காங்க. ஆனா கொங்கு மண்டலத்துல வலுவா இருக்கும் தங்கமணி அந்த தீர்மான குழுவுல இடம்பெறல. அதிமுகவுல பல ஆண்டு காலமா உழைத்து வரும் தன்னை தீர்மான குழுவில் சேர்க்கவில்லை அப்படின்னு தங்கமணி மிகுந்த அதிருப்தியில் இருப்பதாகவும் சொல்லப்படுது. அதுவும் கொங்கு மண்டலத்துல எடப்பாடி பழனிசாமி பங்கேற்ற கூட்டத்துல கூட அவர் கலந்துக்கல. ஏற்கனவே செங்கோட்டையன் அதிமுகவில் அதிருப்தியில் இருக்கும் முன்னாள் அமைச்சர்களை தொடர்பு கொண்டு பேசிட்டு வரதா சொல்லப்பட்ட நிலையில இப்போ தங்கமணி அதிருப்தியில் இருப்பதாகவும் சொல்லப்படுது. ஆனா இதெல்லாம் ஒரு வதந்தி தான். ஆளும் கட்சி தரப்புல இருந்து இது மாதிரி ஒரு தகவல் பரப்பப்படுது அப்படின்னும், முன்னாள் அமைச்சர் தங்கமணிக்கு உடம்பு சரியில்லை, அதனாலதான் பொது நிகழ்ச்சிகள்ல அவர் கலந்துக்கல அப்படின்னு அதிமுக தரப்புல சொல்றாங்க.